மேற்காசிய போர் உலகின் முன் எப்போதும் இல்லாத ஒரு புதிய போர் முறையை வெளிச்சமிட்டு காட்டியுள்ளது. இது விலை உயர்ந்த அதிநவீன தொழில்நுட்பத்திற்கும் குறைந்த செலவிலான புத்திசாலித்தனமான தொழில்நுட்பத்திற்கும் இடையிலான மோதலாக உருவெடுத்துள்ளது. இந்த போருக்காக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தரப்பில் பெரும் செலவு செய்து B-2 ஸ்டீல்த் போர் விமானங்கள், டொமஹாக் ஏவுகணைகள், தாட் மற்றும் அயன் டோம் போன்ற தற்காப்பு அமைப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன. B-2 ஸ்டீல்த் விமானம் ஒன்றின் மதிப்பு $200 கோடி மேல். டொமஹாக் ஏவுகணைகளை ஒரு முறை ஏவுவதற்கு $200 கோடி செலவாகும். தாட் தற்காப்பு அமைப்பு எதிராளி வீசும் ஒரு ட்ரோனை இடைமறித்து அழிக்க $13,000 செலவாகும். அயன்டோம் ஏவுகணை முறியடிப்பு அமைப்பை ஒவ்வொரு முறை இயக்கும் போதும் $1 லட்சம் செலவாகும். மறுபுறம் ஈரான் வெறும் $20,000 முதல் $50,000 மதிப்புள்ள ட்ரோன்களை ஒரே நேரத்தில் பல்லாயிரக்கணக்கில் ஏவி எதிராளியின் விலை உயர்ந்த ஏவுகணைகளை வீணடிக்கச் செய்யும் உத்தியை கையாள்கிறது. இது வெள்ளத்தாக்குதல் உத்தி என அறியப்படுகிறது. இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு போரின் போக்கையே மாற்றுகிறது. ஒரு பக்கம் துல்லியம், மறுபக்கம் எண்ணிக்கை. இதில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதே தற்போதைய கேள்வியாக உள்ளது. உலக கச்சா எண்ணெய் வரத்தில் 20 விழுக்காட்டை கொண்டுள்ள ஹோர்மூஸ் நீரிணையை ஈரான் முடக்கினால் அதன் தாக்கம் உலக நாடுகள் அனைத்திலும் எதிரொலிக்கும். இந்த போர் தொடங்கிய போது அனைவரது மனதிலும் இருந்த கேள்வி, ஆயுதங்களிலும் தொழில்நுட்பத்திலும் யார் பலசாலி என்பதே. இப்போது அவற்றை யார் புத்திசாலித்தனமாக பயன்படுத்துகிறார்கள் என்பதே முதன்மை கேள்வியாக மாறியுள்ளது.